கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் இரண்டாவது அணு உலை மின் உற்பத்திக்காக தயாராகி வருகிறது. முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இரண்டாவது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி நிறைவடைந்ததை தொடர்ந்து அணுக்கரு பிளவு சோதனைக்கான ஆயத்த பணிகள் துவங்கியுள்ளன. இதையடுத்து நாளை முதல் மின் உற்பத்தி துவங்கும் என்று அணுமின் நிலைய வளாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கூடங்குளம் அணு உலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் புற்றுநோய் பரவுவதாகவும் கால்நடைகள் இறப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையத்தில் கடந்த மாதம் மின் உற்பத்தி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று இரண்டாவது அணு உலையில் கிரிட்டிகாலிட்டி எனப்படும் அணுப்பிளவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் கூடங்குளம் அணு உலையை சுற்றியுள்ள சுனாமி காலனி, பெருமணல், தோமையார்புரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் அணு உலையில் இருந்து வெளியேற்றப்பட்டு கடலில் கலக்கும் கழிவுப் பொருட்களால் கால்நடைகள் உயிரிழப்பதுடன் குழந்தைகளும் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அரசாங்கத்துல அணு உலையில 1000 மெகாவாட் எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி வெறும் ஜெனரேட்டரை ஓட விட்டு அந்த அதிர்ச்சியில பிள்ளைகள பயந்து ஓடுறதா மிச்சமே தவிர அங்கிருந்து அவங்க 1 மெகாவாட் அந்த கரண்ட் கூட அவங்க இன்னும் அதுல இருந்து எடுக்கவில்லை. திருப்பி அவங்க மக்களை ஏமாத்ததான் 2வது அணு உலை 3வது அணு உலைன்னு அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருமே அதுல இருந்து கரண்ட் எடுக்கவும் இல்லை, கரண்ட் அதுல வரப்போறதும் இல்லை. எல்லாம் இறந்து போய் இருக்கு. அது மக்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்துதே தவிர அதுல இருந்து பயனே கிடையாது.